வாழல ரொம்ப நேரமா நிக்கிறான், என்னன்னு கேளு. தாள மாடு வாழை தூக்கினா எதுக்குன்னு தெரியாது. டேய், வேண்டியதெல்லாம் ஒரே தவணையில கேட்டு வாங்கிக்க. பறவை அதுக்கு இதுக்குன்னு எங்கிட்ட வந்து நிக்காத. பஞ்சபார கருவாடு, பேரு கால மருந்து, பிறந்த பிள்ளைக்கு குளிருக்கு ஒரு துணி, அப்படிதானுங்க. அடைச்சே, இவன் தொல்லையே பெரிய தொல்லையா போச்சு. சரி சரி, என் கூட கடைக்கு வந்து தொலை. பேசிக்காதீங்க கண்ணாணி. அதெல்லாம் பாபு அடைச்சி சும்மா இரு, பேச்சு கிடப்பியா? ஐயா கண்ண, மாதளவ மாடத்திய நீ கட்டிக்கிறியா? பொம்பளைக்கு ரொம்ப அசிங்கம். எனக்கு கல்யாணமே வானாம். போன மாசம் காலம் முடிஞ்ச காட்டுக்குள்ள போனா மாடசாமி அம்மனமா நின்றுகிட்டு கூட லட்சுமி அம்மனமா நிறுத்தி வச்சுக்கிட்டு அவ மூஞ்சி எல்லாம் எச்சு பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பார்த்ததும் மாடசாமி வந்து அப்பால ஓடிட்டான். அப்ப பாக்கணுமே லட்சுமிய. பொம்பளைங்க ரொம்ப அசிங்கம். எனக்கு கல்யாணமே வானாம். பாபா, இன்னுமா நீ ராக வைக்கல? நீதான் இன்னும் காயத்துல எழுதலையே. எல்லாம் அப்பயே எழுதிட்டேன், ராகவை. எனக்கு வேக வைக்க தெரியாது, நீதான் வச்சு விடணும். ஆமா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. அடுத்த ஸ்டேஜ் ஜானகிராமனோட யாருக்கும் தெரியாம சிரிச்சு சிரிச்சு பேச மட்டும் தெரியுமாக்கும். பேசுங்க, அம்மா கால விழுந்துரும் போல இருக்கேன். அம்மா காதல வந்தா பரவாயில்ல, எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்னங்க தெரியுமில்ல. கையா கொடு. அடியாட்ட விரலே உடஞ்சிரும் போல இருக்க. ஆமா, நான் தொட்டா உடைஞ்சிரும், அவன் தொட்டா மட்டும் ரொம்ப சுகமா இருக்குமோ. பொம்பளைனாலே ஒரு தனி அழகுதான். கண்ணுக்குட்டி, இனிமே நம்ம 2 பேரும் வேலையே செய்ய வேண்டாம்ட்டா அந்த வெள்ளத்தோட. நீ ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும். நீ வெள்ளத்துறைக்கு வப்பாட்டி இருக்க, நான் சம்மதம் கொடுத்துட்டேன். அடப்பாவி, நீ என் புருஷனா? முடியாது முடியாது முடியவே முடியாது முடியாது முடியாது. சாப்பிட்டு படுத்துக்க, எனக்கா முடிச்சிருக்க வேணாம். ஒவ்வொரு ராத்திரியும் அம்மா குளிச்சு பொட்ட வச்சு கோயிலுக்கு போற மாதிரி பெர பங்களாக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பாவே அனுப்பி வச்சார். அம்மா இஷ்டப்பட்டு இந்த காரியம் பண்ணலன்ட்டு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் பயம்தான். ஏன் இப்படி பண்றேன்ட்டு அம்மா கிட்ட கேட்கணும்னு தோணும். ஆனா கேட்க மாட்டேன். காரணம், ஒரு தாய் கிட்ட மக இந்த விஷயத்த போய் எப்படி கேக்குறதுன்னு தயக்கம் தான். அழுக்கும் பாசியும் நிறைஞ்ச குளத்துல கூட அழகான அல்லிப்பூ பூக்குறது இல்லையா? இந்த கஷ்டமான வாழ்க்கைக்கு மத்தியிலும் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தந்தது என் வீட்டை சுத்தி குப்பன் போத்திருக்கிற பூக்கள் தான். கொத்து கொத்தா பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க மாதிரி பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கும். அப்புறம் எனக்கு நானே கட்டிக்கிட்ட ஊஞ்சல்ல இந்த மண்ணோட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து நேரம் போறதே தெரியாம ஆடிக்கிட்டு இருப்பேன்.
துரையோட நீ உட்கார்ந்து சாப்பிடணுமா? கூப்பிடுறாரு. அம்மா அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிருக்காங்களப்பா. இல்ல இருக்கு, நீ அவரோட உட்கார்ந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. இல்லையா துரை தப்பா நினைச்சுக்குவார். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். You are most welcome. Take a seat. Come here, kid. Good. Don't scream. என் கையை நம்பிதான் பொழைக்க வந்தேன். இப்போ இதை நம்பிதான் வெளியே போறேன். என்ன மானம் கெட்ட பொழப்பு. பாடி போலாம். நம்ம எங்கம்மா போறது? நம்ம ஜனங்க இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். இந்த ஜனங்க இத்தனை நாள் உன் கண்ணுக்கு படலையா? அம்மா அம்மா, வாழறப்போ புத்திய கடன் கொடுத்துட்டு இப்ப அழுது என்னம்மா பிரயோஜனம்? எழுந்துருமா, எழுந்துரு. என்னங்க இந்த நேரத்துல இங்க என்னங்க ஆச்சு? என்கிட்ட தயக்கப்படாம சொல்லுங்க. எச்சி சோறு 8 நாளைக்கு நிலைக்கும் கங்காணி. இது இப்படித்தான் போய் முடியும்னு நினைச்சேன். சரி சரி, உள்ள போங்க. இது ஒண்ணும் இங்க புதுசா நடக்கிற விஷயம் இல்லையே. ருக்மணி, உள்ள போ. ருக்மணி, நம்ம வீடுதான். விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சு. ஆமா, இப்ப உங்க வீட்டுக்காரங்க அந்த தேடி அம்மாவனை பத்தி மட்டும் கேட்காதே இல்லையா? அவனாலதான் நாங்க இந்த கதிக்கு ஆளாயிட்டோம். நீங்க ரொம்ப நொந்து போய் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. தொட்டு தாலி கட்டானேங்கிறதுக்காக தான்
அவனோட இருக்க செல்லையா. இல்லாட்டி இந்த கட்டதுன்னு ஆர்த்து கையில கொடுத்துருவேன். இவன் குடிக்கிறதுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் எல்லா பயகத்தையும் என்ன பரடி பரடி ஹிம்சை பண்ணான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ என்னமோ? என் பொண்ணு சத்தியமா சொல்றேன் இல்லையா, நான் இந்த வழியில நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். இது உங்களுக்கு எல்லாம் கூட அசிங்கமா தெரியலாம். நான் இந்த அசிங்கத்திலேயே கிடக்கிறதுனால என் இடத்தை எனக்கு அசிங்கமா தெரியல. இந்த மாதிரி வாழ்க்கை சரிக்கும் அவளை நீங்க செய்யற வேலைதானா? மாமா, இவர் ரொம்ப நல்லவர் மாமா. மாமன் உங்க அப்பா கடனை உனக்கு பிறக்க போற பிள்ளை கூட தீர்க்க முடியாது. உங்க கடனை நானும் இவரும் தீர்த்துடுவோம் மாமா. அடிச்சிருப்பால பொட்டைங்க பின்னாடி சுத்தி வர கருப்புசாமியோட இந்த ஆளும் நீயுமா சேர்ந்து என் கடனை அடைக்க போறீங்களாக்கும். இவன் கொடுக்கிற செல்லா காசை கூட என் கையால போட மாட்டேன். மாறி என் கூட சரிக்கும் அவளை உன் இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை எடுத்துக்கிறியா? கண்ட மூலமா வெட்டி போட்டுடுவேன். ஜாக்கிரதை. ஏண்டி, உங்க அப்பனுக்கும் குடும்பத்துக்கும் கெட்ட பேரை கொண்டாட போறியா? இவருந்தா அவரு வீட்டுக்கு போய் கோழிக்கறியும் தண்ணியும் சாப்பிட்டு வந்துச்சு மாமா. பேச மாமன உன்ன சொல்லணும்டா. அப்போ அந்த புள்ளாண்டா நம்ம ஜனம் இல்லன்னு தெரியாம போச்சுக்கங்க. நீ சரி சரி போனதெல்லாம் போட்டோம். நாங்க சொல்ற மாப்பிள்ளைய நீ கட்டிக்க போறியா இல்லையா? நான் அந்த மாப்பிள்ளைக்கு தான் வாழ்க்கப்படுவேன். அப்படி என்னடி உனக்கு அவன் மேல ஆசை விழுந்துருச்சு? அவர் என்ன கட்டிக்கிறதா பச்சையில சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அடி சிறப்பால முளைக்கல்ல மூணல போடல அதுக்குள்ள நேர்ந்துகிட்டீங்களா? ஏன்பா எல்லாருமே சேர்ந்து ஏன் இந்த பொண்ணை இப்படி வதைக்கிறீங்க? நீ சும்மா இருடா. பெத்தவனை கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு வந்திருக்கா. எம்பிட்டு கொழுப்படி உனக்கு. உனக்கு என்னடா 4 எழுத்து படிச்சவல்ல பேசுவ. இவ பாட்டுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த கங்காணிட்ட போயிட்டா நமக்குள்ள ஒரு ஆளு குறைஞ்சு போகுது. ஏமாவளா போயிட்டான் இல்லன்னா வாயில கேட்டுடுவேன். சரி சரி அவனை மறந்துட்டு நாங்க சொல்ற மாப்பிள்ளை கட்டிக்க. என்ன? நான் 2 மாசமா குளியாம இருக்கேன். அவருக்கு தான் உண்டா இருக்கேன். பாதாள காரியம் ரொம்ப மிஞ்சி போச்சு. இந்த செருக்கி அந்த பயலோட தள்ளி விட்டோம்னா உன்னை நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவான். ஐயா கண்ண பையன்னா வீட்டோட வச்சுக்கலாம். மாடா வளர்ப்பான். வேலைக்கும் போட்டு கஞ்சி ஊத்துனா போச்சேம்பா. அவதான் உண்டா இருக்குன்னு சொல்றாளே. உனக்கு என்னடா, அந்த ஐயா கண்ணு இதெல்லாம் கவனிக்க மாட்டான். அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சு போடுவோம். உங்க பெரிய கங்காணி உங்களுக்கெல்லாம் மானத்தோட பணம் தான் பெருசா போச்சு. சாப்பிட மாட்டேங்கிற? இப்படி நாள் பூரா பட்னி கிடந்தா எப்படி? பயிறு தான் நிறைஞ்சுகிட்டே வருது. ஒருத்தனுக்கு முந்தி விட்டு வேற யாரோ ஒரு அப்பாவிக்கு என் கழுத்து நீட்டும்படி கட்டாயப்படுத்திட்டாங்க. அக்கா, எத்தனை காலத்துக்கு நான் இப்படி ரெட்ட வாழ்க்கை வாழ்றது? எதுக்கும் காலம் வரணும் மடதி. ஆமா, இங்க நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சு போன ஒரு விஷயத்த சுலபமா மறைக்க பாக்குறது நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரிதான். ஆமா, உன் வயசுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை அது தன் குழந்தை இல்லைன்னு தெரியாம ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறத
எவ்வளவு கேவலம். என் மனசுல பட்டது இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ ஒரு சரியான வழி உனக்கு தெரியும்னு நினைக்கிற மாதிரி.